ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா எக்ஸாமு அப்படி இப்படின்னு வந்து நமக்கு நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் லீவு கிடச்சிருக்கு. அதனால் இனிமே வந்து ரெகுலராக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடு, கோழி இதெல்லாம் பற்றி அப்படியே இதோட என்னெல்லாம் பண்ணுவோம் இதுக்கு நம்ம அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்ப்போம். வாங்க கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாடை பற்றி பார்ப்போம். மாடுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, காலையில் வந்து ஃபஜருக்கு அப்புறம் வந்து அதுக்கு வந்து தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு, அதாவது தண்ணினா அதுக்கு தேவையான கழனி, அதில் வந்து இந்த புண்ணாக்கு பருத்தி கொட்டை அப்புறம் அதெல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டே ஊற வச்சுருவாங்க. அப்போ தான் நல்லா ஊறும். அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து மாட்டுக்கு வைப்பாங்க. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் வைக்கல்லாம் வந்து முடிச்சிட்டோடனே திரும்ப குளிக்க ஊற்றுறது டெய்லிலாம் ஊற்ற மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி ஊற்றுவாங்க. அப்புறம் மேய விட்டுருவாங்க. அதுக்கடுத்து திரும்ப ஈவினிங் வரும். ஈவினிங் வந்தோடனே அதே மாதிரி இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதெல்லாம் போட்டு ஊற வச்ச கழனியை கொண்டு அதுக்கிட்ட வச்சுட்டு அது குடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு ஷிஃப்ட் வைக்கல் அது பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தை கெட்டி போடக்கூடாது. ஏன்னா டைஜஷன் டக்குன்னு அப்போ தான் ஆகும். நைட்டும் பசி எடுத்து ஈவினிங் 4 மணிக்கிட்டு தான் வரும். 4 மணிக்கு திரும்ப சாப்பிட்டு திரும்ப 8 மணிக்கு உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. அதனால நம்ம வந்து அவுத்து விட்டுறணும். அப்போதான் கொஞ்சம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக வந்து டைஜஷன் ஆகும். நீங்கள் வேணால் சேட்டை பண்ணுற மாடை வேணால் நீங்கள் வந்து கெட்டி போட்டுக்கலாம், இல்லை அது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நைட்டு இந்த கழனி அப்புறம் வந்து இது வைக்கல்லாம் போட்டு அதோட இடத்த லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த என்ன இது வச்சுருக்கோமோ அதை பற்றி பார்க்க வேண்டியதான். அடுத்து வாங்க கைஸ், இப்போ நம்ம அடுத்து வந்து கோழியை பற்றி பார்ப்போம். கோழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோழிங்க எங்கே இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தேடணும். அதான் இப்போ அதுங்க கூண்டுக்குள்ளலாம் அடையிறதே கிடையாது. அது பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மரத்து மேலே ஏறி போயிட்டு உட்காந்து இது பண்ணுறது. அது வாங்க போயிட்டு தேடுவோம். ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே ஒன்றா தேட விடுதா, பிடிக்க முடியுமான்னு தெரியல. பாவம் தூங்கிட்டு இருக்குது. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று போய் தேடுவோம். அப்படியே இங்கே பார்த்தீங்களா, பயபுள்ள 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க. நான் இந்த வாசல்ல அப்படியே வரேன். என் மேலே கொஞ்சம் கசமுசா பண்ணி வச்சிட்டானுங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் கோழிங்க இருக்கு, புதுசாக வாங்கியிருந்தோம். அதையும் வாங்க எங்க இருக்குன்னு தேடுவோம் கொஞ்சம். அப்படியே பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கானுங்க. அந்த கோழி வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. இன்னும் ஒரு சேவல் 2 பொட்டைக்கோழி இருந்துச்சு. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இவனுங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கானுங்க. இவங்க எங்கேருந்து நம்ம இவங்க பிடிக்கிறதுலேயே நம்ம பாதி டைம் வேஸ்ட் ஆயிரும். இன்னும் வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்கு இங்கே பண்ண வேண்டியது. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து சும்மாவே அப்படி இங்கே உட்காந்து பேச போகிறோம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒழுங்காக தெரியும்னான்னு தெரியல. நான் இங்கே சோலோவாக ட்ரைபாட் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வாய்ஸ் ஓரளவு கேட்குனாலும் அது கிளியராக எப்படி வருதுன்னு தெரில. கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோழிக்கு வந்து என்னென்னா, கோழிக்கு தான் மாடுக்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கு போயிட்டு இந்த அரிசியை வந்து இந்த உடச்சக்கடலை தூள் அதெல்லாம் வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு நம்ம திறந்து விட்டு ரெடி வைக்கணும். இப்போ கூண்டில் இருந்தாலும் நம்ம திறந்து விட வேண்டியதெல்லாம் கிடையாது. சும்மாவே வச்சு விட்டா போதும், அது தின்றும். கோழி வந்து மோஸ்ட்டாக அதுக்கு வந்து ஃபுட்டு அவ்வளோவா வந்து இங்கே வெளியே தானே இருக்குது. அதனால் அது பூச்சியை திண்டே இது பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக இது தின்னுட்டே தான் இருக்கும். திங்கிறது போடுறது இதுதான் அதோட வேலை. வேற எதுவும் அது வந்து புதுசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து அப்படியே நம்மளோட செல்ல பெட்டு குதிரைக்கிட்ட போவோம். குதிரைக்கிட்ட வந்து என்னதுன்னா, காலையில் அதுக்கு டைமிங் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு குதிரை வச்சுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் 8 o'clock சாப்பாடு வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 8 o'clock நீங்கள் வைக்கிறீங்கன்னா, அதுக்கு மறுநாளும் உங்களை அதே டைமுக்கு 8 o'clock இவன் சாப்பாடு வைக்க வருவான்னு எதிர்பார்க்கணும். அதனால் அதுக்கு வந்து டைம் கரெக்டாக வந்து நம்ம கீப் அப் பண்ணணும். அப்போ தான் அதுக்கும் நம்ம மேலே வந்து ஒரு பாசம் அப்படியே வரும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைமு ஒரு 8:30 உள்ள வந்து நம்ம சாப்பாடு வச்சுருவோம் காலையில். அதை வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக விட்டுருவோம். ஏன்னா குதிரைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் டைஜஷன் வந்து ஆகாது. அதனால் யாரும் கெட்டிலாம் போட்டுறாதீங்க.
ஏன்னா அது அது டைஜஷன் ஆகாம இருந்துச்சுன்னா அதுக்கு வயிற்று வலி வந்து அது வயிறு அதையே கடிச்சு குதிரை இறக்குற அளவுக்கு வந்து அது கொண்டு கொண்டு போயிடும். வயிறு வலி ரொம்ப டேஞ்சரு. நம்ம வந்து எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்போம். அதனால ஹூஃப் கிளீனிங்கும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணும். ஹூஃப் கிளீன் பண்ணலாம் கூட அது காலில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஹூஃப் கிளீனிங் வீடியோ போட்டிருப்போம். குதிரைக்கிட்ட வச்சு ஹூஃப் கிளீனிங்கு, கரால் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வந்து குளிக்க ஊத்துறது எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம குதிரைக்கிட்ட வச்சு ஒரு வீடியோவாகவே நம்ம வந்து போட்டிருப்போம். ஒரே வீடியோவில் கூட இது எல்லாத்தையும் காமிச்சிருப்போம். அதை பார்க்காதவங்க போயிட்டு அதை போயிட்டு பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டு டைஜஸ்ட் ஆனவுடனே ஒரு சாயந்தரம் ஒரு 6 o'clock 5 to 6 வந்து ஈவினிங் சாப்பாடை வச்சிருங்க. ஈவினிங் சாப்பாடில் வந்து அதை வச்சு விட்டோன்னா அது பக்கத்துலேயே தண்ணியும் எப்பவுமே வச்சுக்கோங்க. அது ஏன்னா வந்து அப்போதான் சாப்பிட்டு அது வந்து ஒரு மாதிரி உதறலாம், அப்படி சாப்பாடுலாம் ஒட்டிருக்கலாம். நம்ம சாப்பிட்டு வாய் கழுவுற மாதிரி அதுவும் வாய் கொப்பளிச்சு வாயெல்லாம் கழுவுறதுக்கு அப்போ தான் அது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால அதை திரும்பவும் அதை அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக விட்டுருங்க. ரிலாக்ஸாக விட்டு டைஜஷன் ஆனோடனே கேட்டுங்க. அப்படி அங்க விடுற அளவுக்கு இடம் இல்லைன்னா ஒரு பெரிய கயிறா வந்து ஒண்ணு வாங்கி அது கெட்டி அது அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதை அப்படியே ரவுண்ட் அடிச்சு அது வந்து டைஜஷன் ஆகிக்கும். இப்போ அடுத்து வாங்க guys, நம்ம வந்து ஆடு கிட்ட போவோம். இந்த ஆடு வந்து நம்ம வந்து புதுசா வாங்கியிருக்கோம். ஆடுக்கு என்னதுன்னா இந்த கோழிக்கு போடுற உடச்சக்கல்ல லைட்டா தண்ணீர் இது பண்ணி வச்சா போதும். அது கடலைக்கொலை இது காலில் வச்சிருங்க. காலில் வச்சுட்டு அதை கொஞ்சம் மேய விட்டுருங்க. அப்புறம் ஈவினிங் வரும். இவனுங்க அதையும் வச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த வீட்டில் கஞ்சி காய்ச்சி தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் வச்சு விட்டு இது பண்ணிடுங்க. அவ்வளோதான் வந்து ஆடும் ஒவ்வொரு ஆடையும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்க ஊற்றுங்க. இந்த ஆடு பாருங்க ரொம்ப உட்காந்து சாட்டை பண்ணுது. என் கையெல்லாம் வேற கடிக்குது. உட்காந்துட்டு கையெல்லாம் கச்சிட்டு இருக்கான். பொம்பளை ஆடுதான். பழைய பழைய குட்டி வந்து உள்ள இருக்குதுங்க. அதையும் காட்டுறேன். இவனுங்களை பாருங்க. நான் கழனி வைக்கிற கேப்ல லைஸா உள்ள